இனி தமிழகத்தில் தொடரும். தலைவர் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். உச்ச வருமானத்தை விட்டுட்டு சேவை செய்கிற மனப்பான்மை இனி தலைவர் வழியில் ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆகும் கூடிய விரைவில். தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் தலைமையில் இன்றைக்கு அமைச்சர் திரு ஆனந்த், திரு ஆது அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் மற்றும் அனைத்து முக்கியஸ்தர்கள் அவர்கள் முன்னிலையில் தாவேகாவில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அவர்கள் அன்போடு அரவணைத்து பணியாற்ற விழைந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி என்ற அடிப்படையிலும் ஊழலற்ற ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிப்பேன் என்ற சபதத்தை ஏற்று இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள், பெண்களின் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை உயர்த்தி பிடித்த ஒரு உன்னத தலைவராக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதில் இணைந்து பயணிப்பதை மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். நிச்சயமாக மக்களிடம் மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி என்ற அளவிலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று நித்தி ஆயோக் கூட்டத்திலும் அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாக மாறியிருக்கிறது. இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய இடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவில் 2.5 ஆண்டு காலம் எந்த பணியும் இல்லாமல் பயணித்திருக்கிறேன். அரசியலில் பணி என்பது அவசியம். அந்த வகையில் என்னை போன்றவர்கள் உழைக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தில் நம்முடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பை நல்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக மக்களின் கட்சியாக உருவாகி இருப்பதால் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அளவில் பயணித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்றவர்கள் இந்த இடம் சிறந்ததாக கருதுகிறேன். அந்த விதத்தில் நிச்சயமாக எங்கள் உழைப்பு மக்களுக்கு தேவை என்பதை அறிந்து அவர்கள் இன்றைக்கு அழைத்து இணைத்திருக்கிறார்கள். என் நன்றியை பாராட்டுகிறேன். நான் பேராயர் ஜோஷுவா இமானுவேல் ஈஸ்டர்தாஸ், ஆல் இந்தியா சினார் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸினுடைய பிரசிடென்டாக பணியாற்றி வருகிறேன். 21 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையர் பிரிவில் தமிழகம் முழுவதும் பயணித்து பணி செய்து வந்தேன். இப்பொழுது மக்களின் திருச்சபைகளின் நலனுக்காகவும் திருச்சபையின் பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை கடவுள் ஆசீர்வதிக்கும்படிக்கு கடவுள் எழுப்பி தந்திருக்கிற தாவேகாவுக்காக நம்முடைய தலைவர் விஜய் அவர்களோடு கூட இணைந்து கட்சியோடு இணைந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்வதற்காக தாவேகாவில் இணைந்துள்ளோம். சரி, சிறுபான்மையினருக்கான ஆட்சியை கொடுப்பதாதான் முந்தின ஆட்சி காலத்தில் வந்திருந்தாங்க. 21 வருஷம் பயணிச்சிருக்கீங்க. அதை விட்டுட்டு இங்க தாவேகாவுக்கு சிறுபான்மையருக்கான ஆட்சி என்றுதான் நாங்கள் சொன்னார்கள் அவர்கள். அதனால தொடர்ந்து பயணித்தோம். ஆனால் சிறுபான்மையரின் காரியங்களாக எப்பொழுது சென்றாலும் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டது. ஈவன் திருச்சபைகளுக்குள்ளே புகுந்து தாக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது. அதனால பல காரியங்களை அநேக போராட்டங்களை நான் மாவட்டந்தோறும் நடத்தியிருக்கிறேன். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காததுனால இந்த ஆட்சி மக்களோடு சேர்ந்து மக்களாகவும் எல்லாரும் இணைந்து நம்முடைய அமைச்சர் அனைவரும் மக்களோடு இணைந்து நம்முடைய முதலமைச்சர் சிறுபான்மையர் மற்றும் அனைத்து மக்களுக்கும் செய்வதை கவனித்தவுடன் ஈர்க்கப்பட்டோம், வந்திருக்கிறோம்.
சிறுபான்மை மதசார்பற்ற ஒரு ஆட்சி என்று வரும்போது தொடர்ந்து சிறுபான்மையருக்கான நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறதையும் சிறுபான்மையர் பயமில்லாமல் வாழ்கிறதையும் இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஒரு தைரியம் வந்திருக்கிறது, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்திருக்கு.